ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இந்த காலை வேளைகள் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். கெட்ட குமாரன் என்ற ஒரு உவமை. அண்ணன் தம்பி 2 பேர், அதுல ஒருவன் கெட்ட குமாரன், அண்ணன் நல்லவன் என்பதை அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை காண முடியும். ஆனால் இந்த வேத வசனத்தில் இந்த கெட்ட குமாரனாய் இருந்த அந்த இளையவன், சிறியவன், எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்து பசிக்கு ஒரு ஆகாரமும் கிடைக்காத நிலைமையில் பன்றி மேய்க்க போகிறான். அவனுக்கு அதான் ஃபைனல். அந்த பன்றி மேய்க்கும் போது பசியினால பன்றிக்கு வைத்த தவிடை எடுத்து சாப்பிடுகிறான். அதை அந்த ஓனர், அதாவது அந்த பன்றிகளின் எஜமான் பார்த்துட்டு இவனை அடிச்சு வெளியே தருத்துகிறான். இவன் அங்கிருந்து அந்த தோற்றத்திலிருந்து, அதாவது பன்றி மேய்க்கும் இடத்திலிருந்து அவனை வெளியே தள்ளி விடுகிறார்கள். இப்பொழுது அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். பிரியமான நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் உலகத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் பாசம் வைத்து, உலகத்தின் மேல் வாஞ்சை வைத்து போய்விடுகிறோம். பரம ஈவை ருசி பார்க்கிற நாம் அவருடைய அந்த பரம ஈவை விட்டு விலகி விடுகிறோம். பிரகாசமாய் இருக்க வேண்டிய நாம் அந்த பிரகாசத்தை விட்டு விலகி இருளுக்குள் போய் விடுகிறோம். அநேக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் மீண்டும் அந்த பாவத்தில் போய் விடுகிறதை நாம் காண முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று. இந்த இளையவனுக்கும் அப்படித்தான். பாவத்தில் விழுந்து கிடந்த அவன் இப்பொழுது எழும்பி, அந்த வேத வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்க. அவன் எழும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். அவன் தகப்பனோ இவன் வருகிற தூரத்தில் கண்டு அவன் ஓடி வந்து தன் மகனை கட்டி கொண்டு அழுகிறான், முத்தமிடுகிறான். அந்த மகனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பன்றி மேய்த்தவன், பன்றினுடைய உணவாகிய அந்த தவிடை சாப்பிட்டவன், அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். நாற்றம் எடுத்து அழுக்கு நிறைந்த உடையை தரித்திருந்து, ஏன்னா பன்றி பயிற்சி உடனே ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி கோட் சூட்டா போட்டு வந்திருப்பா? இல்லை. சரீரத்தில் வஸ்திரத்தை, நாற்றம் எடுத்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வந்திருப்பான். அதை அவனுடைய தகப்பன் தூரத்தில் பார்க்கிறான். தூரத்தில் அவன் வரும்பொழுதை பார்த்துவிட்டு he identified his son is coming back to him. அவருடைய குமாரன் திரும்ப தன்னிடத்தில் வருகிறதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். ஓடோடி வருகிறான். தன் மகனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். அவன் அழுக்காய் இருக்கிறான், கந்தையாய் இருக்கிறான், அருவருக்கத்தக்கதாக இருக்கிறான் என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. தன் தகப்பன் தன் குமாரனை அணைத்து முத்தமிடுகிறான். அணைத்து முத்தமிட்டு விட்டு தன் வீட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், அவனுக்கு விருந்து செய்யுங்கள், கைக்கு மோதிரம் போடுங்கள், அவனை குளிக்க வையுங்கள், நல்ல வஸ்திரத்தை உடுத்துங்கள், நல்ல மோதிரத்தை அவனுக்கு போடுங்கள்,
அவன் என்னுடைய மகன் மரித்து போனான், இப்பொழுது உயிரடைந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவனை வழிநடத்த வேண்டும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நாற்றம் எடுத்த சரீரம், நாற்றம் எடுத்த உடை, ஆனால் தன் தகப்பன் அவனை அணைத்து முத்தமிடுகிறான். இது யார் செய்ய முடியும்? நீ ஊதாரியாய் போய்விட்டாயே, ஏன் திரும்ப வந்தாய் என்று கேட்கக்கூடிய உலகத்தில் அவன் திரும்ப வந்ததை தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகராக மரித்த 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். இதுதான் அவருடைய அன்பு. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறமே தள்ளுவதில்லை. இந்த காலை வேளையில் அந்த அன்பு நிறைந்த இயேசுவை, அந்த அன்பு நிறைந்த நம்முடைய தேவ இரட்சகராகிய தேவனை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோமே, ஆனால் ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. மூத்த மகன் ஓடி வருகிறான். என்ன நடந்தது என்று கேட்கிறார். உன் இளைய சகோதரன் வந்திருக்கிறார், அவருக்கு விருந்து செய்கிறார் என்று அவனுக்கு சொன்ன பொழுது அவன் கோபித்து கொண்டு வெளியேறியிருக்கிறான். தகப்பன் வருகிறார், அவனை சமாதானப்படுத்தி உள்ளே வர சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், இல்லை, அவன் வேசியின் இடத்துல போய் தன் சொத்துக்களை எல்லாம் இழந்துவிட்டு வந்தவனை நீர் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அவர் சொல்லுகிறார், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. ஆனால் அவனோ காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். அவனுக்கு நான் சொத்தை கொடுக்கவில்லை, அன்பை தான் நான் கொடுத்திருக்கிறேன் என்று மூத்த குமாரனை சமாதானப்படுத்தி அவனை அழைத்து கொண்டு வருகிறான். நாமும் கூட சில நேரத்தில் ஆண்டவரத்தில் போராடுவோம். ஆண்டவரை துன்மார்க்கமான மனிதன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சவுலாக இருந்த பொழுது அவன் தமஸ்கு பட்டணத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும், ஜெயிலில் போட வேண்டும் என்று வந்தான். அவனை கர்த்தர் தமஸ்குனுடைய வீதிகளில் அவனை சந்தித்தான். அவன் மயங்கி கீழே விழுந்தான், கண் குருடானவனாய் இருந்தான். 3 நாட்கள் அவன் புசியாமல் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். 3 நாட்கள் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். சொல்லுகிறார், அனனியா என்ற ஒருவர் வருவார், உன் தலையின் மேல் கை வைப்பார், உன் கண் பார்வையடையும், உன் கண் பார்வையடையும். அவருக்காக காத்திருக்கிறான். அனனியா இடத்துல கர்த்தர் பேசும்போது அனனியா சொல்லுகிறார், ஆண்டவரே, அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு திருடன். வேதத்தை பற்றி அறிவு அவனுக்கு இருந்தாலும் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்தவன். அவனுக்கு எப்படி என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவன் பல பாடுகள் பட வேண்டும், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான். இதை அவன் தரிசனத்தில் கண்டான் என்று சொன்னார். அனனியாவுக்கு நம்பிக்கையில், ஆனாலும் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று போய் அவனுக்காக ஜெபித்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருடைய வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள், இவைகளை நாம் காணும் பொழுது அவன் எப்படி ரட்சிக்கப்படும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி வைக்கப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது. அவனை அணைத்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் இந்த காலை வேளையில் அந்த கிருபையை தருகிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று சேருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது உங்களுக்குரியது தான். அவர்களை கர்த்தர் அனைத்து முத்தமிடுகிறாரே அல்லாமல் உங்களுக்குரிய நன்மை உங்களுக்குரியதான். நீங்கள் மேன்மையானவர்களால் இந்த காலை வேளையில் எத்தனையோ பாடுகளை கடந்து வந்திருப்பீர்கள், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீர்கள், எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த நிலையில் வைத்து உங்களை அழகு பார்த்து வழிநடத்துகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென், ஆமென்.